டைப்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ். ஸோ என்னென்ன டைப் இருக்குது, வெப்சைட் எப்படிலாம் இருக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும் வெப்சைட். ஒன்று ஸ்டாட்டிக் வெப் பேஜாக இருக்கும், அப்படி இல்லைனா டைனமிக் வெப் பேஜாக இருக்கும். ஸ்டாட்டிக் வெப் பேஜ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாட்டிக் HTML கண்டென்ட். அதில் நான் எந்த ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம PHP, JSP, ASP எந்த சர்வர் சைட் காலும் இல்லாமல் ஸ்டாட்டிக்காக HTML கண்டென்ட்டை நான் உள்ளே வைக்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து index.html அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் போடுற கண்டென்ட் வந்து நான் W3 ஸ்கூல்ஸ்லேருந்து சும்மா ஒரு HTML டுட்டோரியல் போகிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா HTML ஃபார்ம், நமக்கு ஃபார்ம் தான் நம்ம நிறையா பார்ப்போம் PHPயில். ஸோ ஒரு ஃபார்மோட கண்டென்ட் எடுத்து இதுக்குள்ளே போட போகிறேன். ஸோ W3 ஸ்கூல்ஸில் இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்னென்னா ட்ரைடு ரிசல்ட் கொடுத்து நீங்களே இதை எடிட் பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் இந்த எடிட்டர்லாம் இங்கேயே நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இந்த கண்டென்ட்டில் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 ஃபார்முக்குள்ளே ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே கண்டென்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட், டைரெக்டாக நம்ம கண்டென்ட் அப்படியே கொடுக்குறோம். ஒரு டைனமிக் வெப் பேஜ்னால் இங்கே நம்ம ஒரு டேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இல்லை டேக்ஸ்குள்ளே வர கண்டென்ட்டோ எல்லாமே நம்ம வந்து டைனமிக்காக க்ரியேட் பண்ணுவோம். அதாவது ஒரு சர்வர் சைட் கால்லேருந்து எல்லாமே DBலேருந்து வரும். ஸோ ஒரு டேட்டாபேஸ் இல்லாத ஒரு வெப் பேஜ் தான் நம்ம ஸ்டாட்டிக் வெப் பேஜ்னு சொல்லுவோம். ஒரு டேட்டாபேஸோடு கம்யூனிகேட் பண்ணி ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டைனமிக்காக கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது டைனமிக் வெப் பேஜ். ஸோ இதுதான் அதில் இருக்கிற 2 டைப்பு. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எக்ஸாம்ப் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றது பார்க்கலாம்.